அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 8ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க. இந்த சூரிய கிரகணம் முழு நேர சூரிய கிரகணமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் கூட உருவாக்கலாம். அந்த வகையில் இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, மேஷ ராசியினருக்கு ஆபத்து கிடைக்க போகிறதா அல்லது அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சூரிய கிரகணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே முன்னின்று சில விஷயங்களை நடத்தும் போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து திட்டமிட்டு ஒவ்வொரு செயல்லையுமே ஈடுபட வேண்டியது அவசியமாகிறதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்திட பலரும் முன் வருவாங்க. இருப்பினும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியில் சில கால தாமதம் ஏற்படுங்க. அதே மாதிரி மனதை அரித்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவித நல்ல தீர்வு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களினுடைய புதிய முயற்சிகளும் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறதுங்க. உங்களுடைய செயல்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கிறதுல சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி திருமண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படின்னு எது ஏற்பட்டாலும் முடிவு பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு சாதகமாக அமையப்பெறும் என்றாலும் பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகத்தான் செய்யும். அந்த நேரத்தில் நீங்கள் சுமூகமான முறையில் கையாள வேண்டியது, சுமூகமாக பிரச்சனையை தீர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க. நீங்கள் முன்கோபப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் உங்களுக்கு உருவாகலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது வெளியூரில் இருந்து மனதிற்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்ப பிரச்சனைகள்ல முடிஞ்ச வரைக்கும் மூன்றாவது மனிதர்களினுடைய தலையீடு இல்லாம பார்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை மேஷராசி அன்பர்கள் சந்திக்க நேரிடும். அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த சிலர் இப்போது குடும்பத்துடன் சேரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. சக பணியாளர்களின் நட்புறவு உங்களுடைய பணிகளை குறைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார உயர்வு இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. அப்படி இல்லைன்னா பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு உங்கள் கடின முயற்சியால் மட்டுமே வாடிக்கையாளர் ஆதரவை கிடைக்கப்பெறுவீங்க. புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகுங்க. ஜவுளி வியாபாரிகள் கூடுதல் லாபத்தை பெறுவதற்கு நீங்க கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரம் வசூல் செய்யறதுல சிறிது கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சி நிலை உங்களுடைய தொழிலில் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பு ஆர்வம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைகிற வகையில் இருக்குங்க. கல்வி நிலையங்களில் சக மாணவர்களிடம் சண்டை போடுறதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் விளையாடு மற்றும் பிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுக்களையும் மாணவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அரசியல் துறையினருக்கு உங்களுடைய பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலும் அவர்களின் தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடன் இருக்கக்கூடிய சிலரே பொறாமைப்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. சக கலைஞர்களிடம் பகைமையின்றி சுமூகமாக பழகி வருவது அவசியங்க.
சிலருக்கு விருதுகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகளில் கவனத்தையும் செலுத்துவீங்க. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான போக்கு பெரிதும் பயன்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். தாமதமாகி வந்த சிலரின் திருமணம் இப்போது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மனம் போல மாங்கல்யம் கிடைக்கப்பெறுவீங்க. ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் ஆடை ஆபரண சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக பெறும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகள் விலக ஆரம்பிக்குங்க. போட்டிகளும் குறைய ஆரம்பிச்சிடும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகளும் நீங்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் குறையுங்க. அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உங்களுக்கு உண்டாகலாம். அதே சமயம் வீண் செலவு சற்று அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால செலவு விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். பயணங்கள் செல்வதற்கு முன்பாக உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்வது அவசியம். அப்படி இல்லைன்னா களவு கொடுக்க நேரிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் பயணங்களின் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு திறமையான செயல்கள் மூலமா நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து வித காரியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா நடந்து முடியுங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்திற்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும். சக்க மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எப்பொழுதும் போல உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய வீடுகளுக்கு மாறக்கூடிய சூழ்நிலையும் மேஷராசி அன்பர்களுக்கு உண்டாகலாம். அதே சமயம் பண வரவும் உங்களுக்கு திருப்திகரமான நிலையிலேயே இருக்குங்க. உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களின் ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவாங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிக்கும். செய்தொழிலில் புதிய மாற்றங்களையும் புகுத்துவீங்க. புதிய கடன்களும் கிடைக்கப்பெறுவீங்க. வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாக பெறுங்க. மனதில் காரணம் இல்லாமல் குடிகொண்டிருந்த குழப்பங்களும் மறைய ஆரம்பிச்சிடும். அதே சமயம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. இரண்டு பட்டிருந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு. குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை அடைவீங்க. குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழலை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்கள்ல முழுமையான திருப்தியை காண்பீங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவும் கிடைக்க பெற்று மிகுந்த உற்சாகத்துடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி மறைமுக வருமானங்களின் காரணமா உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு பெருகுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முழு மன நிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவுக்கு உயர ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் வியாபார ஸ்தலத்தில் உங்களுடைய நேரடி பார்வை இருந்து வருவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சின்ன சின்ன நஷ்டம் உருவாகலாம். அதே மாதிரி கூடுமான வரைக்கும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்கிறதுல உங்களுடைய கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போட்டியாளர்களின் பக்கம் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் பார்வை திரும்பிவிட இடம் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படிங்கிறதுனால வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டி போன்ற பிற துறைகள்லையும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பலருடைய பாராட்டுக்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய நிலையும் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்
துறையினருக்கு உங்கள் தன்னலமற்ற உண்மையான தொண்டின் காரணமா தலைமையின் பாராட்டுக்களையும் நன்மதிப்பையும் பெறுவீங்க. உங்களுடைய மன உறுதியும் விசுவாசமும் உங்களுக்கு பொறுப்பான பதவிகளையும் பெற்று தருங்க. உங்களுடைய பொருளாதார அந்தஸ்து உயர காண்பீங்க. பெண்களுக்கு வேலையின் நிமித்தமா வெவ்வேறு ஊர்களில் இருந்தவங்க இப்போது சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை உருவாகுங்க. திருமணம் தள்ளி போய் வந்த பெண்களுக்கு இப்போது திருமண யோகம் கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு மனம் விரும்பியவரையே மாலையிட்டு மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பும் அமையப்பெறுகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாக பெறும். வேல்மாறல் வகுப்பு பிரயாணம் செய்து முருகனை வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும், எதிர்ப்புகள் நீங்கும்.